ரெண்டுக்குள்ள டெஃபினிஷன் வேறுபாடு எதுவும் கிடையாது. இப்போ லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிமிட் எப்படி நோட் பண்ணுவோம்னா எல்டி ஆர் எல்ஐஎன் நோட் பண்ணுவோம். எல்டி ஆர் எல்ஐஎன் நோட் பண்ணுவோம். அப்போ லிமிட் அப்ளை பண்ணுறது என்னன்னா இஜெட் டென்ஸ் டு சம் ஜீரோ ஆர் சம் ஏ எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு என்ன கிடைக்குன்னா இஜெட் ரீப்ளேஸ் பை ஏ அப்போ எஃப் ஆஃப் ஏ வரும். அது ஏங்கிறது என்னன்னா சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். ஏங்கிறது சம் காம்ப்ளெக்ஸ் நம்பர். சரிங்களா? அப்போ இது நம்மளுக்கு லிமிட் ஆஃப் த ஃபங்க்ஷனோட ஃபார்முலா. அப்போ இந்த எஃப் ஆஃப் ஏ இருக்குது பார்த்தீங்களா, இந்த எஃப் ஆஃப் ஏ வேண்டி ரெண்டு கேஸ் இருக்கு. எய்தர் ஃபைனைட்டாக இருக்கலாம் ஆர் இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். சரிங்களா? ஃபைனைட்டாக இருக்கலாம் ஆர் இன்ஃபைனைட்டாக இருக்கலாம். ஸோ அவ்வளோதான், இதுதான் நம்மளுடைய கேஸ். அப்போ ஃபைனைட்டாக இருந்தால் இன்ஃபைனைட்டாக நோ யூசஸ். அப்போ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்னன்னா ஃபைனைட்டுக்கு என்ன எக்ஸாம்பிள்னா சப்போஸ் எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு இசட் ஸ்கொயர் அட் இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ இசட் ஈக்குவல் டு மைனஸ் ஐ. அப்போ என்ன நடக்குது, என்ன ஃபார்முலா வரும்னு சொல்லுங்க. அப்படின்னா நம்ம என்ன அப்ளை பண்ண போகிறோம், லிமிட் இசட் டென்ஸ் டு மைனஸ் ஐ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு என்ன பண்ண போகிறோம், மைனஸ் ஐ இங்கே அப்ளை பண்ண போகிறோம். அப்போ மைனஸ் ஐ ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன கிடைக்கும், மைனஸ் ஒன் ப்ளஸ் ஆயிடும். அப்போ ப்ளஸ் ஐ ஸ்கொயர் தட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ். சரியாமா? அப்போ ஒன்று மைனஸ் ஒன்றுங்கிறது என்னது ஃபைனைட் வேல்யூ தானே. அப்போ இது வந்து ஃபைனைட். சரி, அதே அடிஷன் ப்ராப்ளம் இன்ஃபைனைட் கொஸ்டின் வந்து கொடுக்குறோம். ரெண்டாவது கொஸ்டின் எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு 1 by இஜெட் ஸ்கொயர் அட் இஜெட் ஈக்குவல் டு 0. இஜெட் ஈக்குவல் டு 0. அப்போ என்ன ஆகுது, லிமிட் இஜெட் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு லிமிட் இஜெட் டென்ஸ் டு 0 எஃப் ஆஃப் இஜெட் வேல்யூ பை இஜெட் ஸ்கொயர். அது 0 அப்ளை பண்ணால் 1 by 0, 1 by 0னா இன்ஃபினிட்டி. சரியாமா? அப்போ என்னது, இது லிமிட் இஸ் இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ இன்ஃபினிட்டி லிமிட் இருக்கு. சரியாமா? அப்போ ஃபைனைட்டா இன்ஃபைனைட்டா நம்மளுக்கு அது இல்லை. லிமிட் வந்து எக்ஸிட்டா ஜஸ்ட் நாட் எக்ஸிட்டா அந்த கான்செப்ட் படி இருக்குது. சரிங்களா? இதே கண்டினியூஷனா என்ன நடக்கும் அப்படி இதை நோட் பண்ணிட்டீங்களா? கண்டினியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் மேலே நோட் பண்ணிட்டியாமா? ஓகே, கண்டினியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட் அப்படின்னா என்ன நடக்குதுன்னா கண்டினியூஸ் வந்து ஒன்றுமே இல்லை, லிமிட்டோட கான்செப்டே தான். பட் என்னன்னா ஒரே ஒன்று, கண்டிப்பாக ஃபைனைட்டாக தான் இருக்கும். கண்டிப்பாக என்னவாக தான் இருக்கணும், ஃபைனைட்டாக தான் இருக்கணும், இன்ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. ஸோ அதுதான் நம்மளுடைய மெயின் கான்செப்ட். கண்டினியூஸ் ஆஃப் எஃப் ஆஃப் இசட்டோட மீனிங் என்ன, கண்டிப்பாக எஃப் ஆஃப் இசட் லிமிட் வேல்யூ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிட்டாக இருக்கணும். லிமிட் இசட் எஃப் ஆஃப் இசட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எக்ஸிட் இருக்கணும். அடுத்தது என்னன்னா அதனுடைய வேல்யூஸ் எப்படி இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும். ஓகே, வேல்யூ எப்படி இருக்கணும், கண்டிப்பாக ஃபைனைட்டாக இருக்கணும். கண்டிப்பாக என்னவா இருக்கணும், ஃபைனைட்டாக இருக்கணும். தட் மீன்ஸ் என்னன்னா லிமிட் இஜெட் டென்ஸ் டு எஃப் ஆஃப் இஜெட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் ஏ தட் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. ஃபைனைட்ங்கிறது கண்டிப்பாக நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி. சரிங்களா? அப்போ இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சுன்னா தட் இஸ் கால்ட் எ கண்டினியூஸ், அதர்வைஸ் இஸ் நாட் எ கண்டினியூஸ். சரிங்களா?